ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதம் என்ன நடக்கும், அதுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும், அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கா, ஆபத்து ஏதாவது வருமா, இல்லை அதிர்ஷ்டம் வரும்போது அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது அந்த மாதம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத ராசி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா, 5வது மாதமான மே மாத ராசி பலன்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மே மாத ராசி பலன்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 5வது மாதமான மே மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்குமா, ஆபத்து மாதமாக இருக்குமா அப்படிங்கிற பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் 2024க்கானதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த மாதம் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, மகர ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்கள் முழுமையாக இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவானம், அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாத கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மே மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இருக்கிறாங்க. சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த மே மாதம் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சால் கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேறு இருக்குது. கிரகமாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் மே 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 24ஆம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. மன துணிவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிக பெற்ற மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் அதிகமாக உழைப்பவர்களாகவே இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். ஸோ அந்த மாதிரி கவலை ஏற்பட்டு நீங்கக்கூடியதை மன ரீதியாக நீங்கள் நீக்கிக்குங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டணும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் மட்டும் காட்டாமல் இருக்கக்கூடாது. வேகம் காட்டினீங்கன்னா மட்டும்தான் எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயமாகும். ஸோ நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுங்க. அதாவது நம்பிக்கை, தன்னம்பிக்கை அந்த ரெண்டையுமே நீங்கள் இது பண்ணணும். நம்பிக்கை ஒரு இதில் வைக்கணும், தன்னம்பிக்கை உங்கள் மேலே வைக்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி செய்திங்கன்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். பணவரவு திருப்தியாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. இப்போ ஒரு ட்ராவலே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த உடைமைகளை எடுத்துகிட்டு போகும்போது அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது, தொலைக்க மாட்டீங்க. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்க இந்த மே மாதம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள்கிட்ட உதவிகள் கேளுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும்.
தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றமானது இருக்கும். ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கு நீங்கள் இப்படியெல்லாம் இந்த மாதம் முயற்சி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி முயற்சி செய்து பயன்பெறுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட உத்தியோகத்தில் அலுவலக தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும். அதனால் அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கிறது போது அந்த அலைச்சல் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் போய் அந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, சக்ஸஸ் ஆனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் அலுவலக தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கிறதுனால செய்யலாமா செய்யக்கூடாதா, அது செய்தால் நன்மை தருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்குங்க. ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குங்க, வேணும்னா அலைச்சலை மேற்கொள்ளுங்க, வேணும்னா அலைச்சலை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வேலையில் விட்டுருங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ப பேலன்ஸ் பண்ணி செயல்படுங்க. அதே போல் குடும்பத்தில் கூட வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். அவற்றை நீங்கள் தான் விட்டு கொடுத்து கையாண்டு சமாளிக்கணும். அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த மே மாதம் வர வைத்துக்குங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய உங்களிடையே பழைய விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது மூலம் ஒற்றுமை இருக்கும். அதனால் பழைய விஷயங்களை எதையும் பேசாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனம் செலுத்தணும், இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய இந்த ஒரு மாதத்தை குழந்தைகள் வழியாக உங்களுடைய இதை மாற்றிக்குங்க எண்ணங்களை. ஸோ குடும்ப ரீதியாக இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்களாக பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு பணவரவு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் போது பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். அதனால் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணி எடுங்க. இல்லைனா முடிஞ்சளவு எடுக்காமல் இருங்க, அதுதான் நல்லது. ஸோ பெண்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் செய்யலாம். அதை இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும், பிரச்சனை இல்லை. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க எதுக்கும் துணிஞ்சு இந்த மாதம் இருக்கலாம். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய வாகனங்களில் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பிரச்சனை கிடையாது. அதே போல் மாணவர்களுக்கு கூட தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் அதிகமாக இந்த மாதம் இருக்கணும். அப்போ தான் அது கைகூடும். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. அதாவது விளையாடுறது, வேற எங்கேயோ போகிறது, இந்த மாதிரி அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைய இருக்குங்க. அதுலேயும் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நற்செயல்கள் எது செய்வதற்கு தடையாக இருந்திருந்தது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கும். அந்த வருத்தத்திலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. இனி நீங்கள் எது செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. தாயாருடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவு நீடிக்கும். வேலைவாய்ப்பில் இருந்த சுணுக்கம் மாறும். உங்களது வாக்குவன்மை கூடும், தைரியம் கூடும். ஸோ உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும். அதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பிள்ளைகளுடைய வளர்ப்பின் போது கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவினங்கள் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும். கவனம் தேவை. வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வு. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். இப்படி கொஞ்சம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு கால் வைக்கும்போது அந்த கால் வைக்கிறது சரியா அப்படிங்கிற இடத்த பார்த்து வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரதோஷ காலத்தில் சிவனை நந்தியும் தீப ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் நீங்கும். எதில் வெற்றி உண்டாகும், மன நிம்மதி ஏற்படும். இது பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மே மாதம் நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். இந்த மே மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.